ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் மோனா. நீங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். இன்னைக்கு வீடியோவில் நான் என்னுடைய வெட்டிங் மேக்கப் லுக்கை ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆஸ் யூ கிளியர்லி கேன் சி, இந்த ஒரு சிச்சாட்டி கெட் ரெடி வித் மீ மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ வேறு எதுவும் பேசாமல் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, பேட் ஸ்கின் மோட் ஆன், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஒரு லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர். ஐ கெப்ட் என்னுடைய ஸ்கின் ப்ரெப் ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது தான், நத்திங் ஸ்பெஷல். பட் முதல் நாள் மட்டும் நைட் நான் என்ன பண்ணேன்னா, ஐ ஸ்டீம் மை ஃபேஸ் அண்ட் அப்ளைட் அ ஃபேஸ் மாஸ்க். அது கூட நான் ஒரு ரொட்டீனாக வந்து வீடியோ போட்டிருந்தேன். ஸோ ஆல்ரெடி அது முடிஞ்சிச்சு, லைவ் வந்துருச்சு. பட் ஸ்டில் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு லிங்க் கொடுத்துக்கிறேன். ஐ ஷேவ் மை ஃபேஸ், ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி லைட்டாக கொஞ்சம் பயத்திலே தான், லாஸ்ட் மினிட்ல பண்ணுறோமே அப்படின்ட்டு, ஏதாவது ஒரு 2 பிம்பிள் வந்ததுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. பட் ஸ்டில் ஒன்றும் வரல. மை ஃபேஸ் ஜஸ்ட் லுக்ட் ஃப்ளாலெஸ் த நெக்ஸ்ட் டே. ஸோ அடுத்து வந்து சன்ஸ்க்ரீன் போடலாமா வேணாமான்னு பார்த்தேன். பிகாஸ் மேக்கப் வந்து ஆக்சுவலாக அது சன்ஸ்க்ரீன் இஸ் நாட் ஒர்க். ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் மட்டும் இருந்தாலே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம். ஓகே, என்னுடைய சன்ஸ்க்ரீன்ஸ் எதுவும் இட்ஸ் நாட் பர்ஃபார்மிங் குட். ஸோ கொஞ்சமாக இப்போதைக்கு நான் போட்டுக்கிறேன். இப்போ ஷூட் தான் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால ஜஸ்ட் கொஞ்சோண்டு. ஆனால் அன்றைக்குமே ஐ ஜஸ்ட் அப்ளைட் த டைனியஸ்ட் அமௌண்ட். எனக்கு வந்து நான் ஆக்சுவலாக என் மேக்கப்பில் நான் எப்பயுமே பண்ணாத ஒரு விஷயம் பண்ணேன், ஜஸ்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ்க்காக மட்டும். அது என்ன அப்படின்றத சொல்கிறேன். ப்ரைமருக்கு வந்துட்டு ஐ யூஸ்ட் இந்த எல்ஃபோட க்ரிப்பிங் ப்ரைமர், மை மோஸ்ட் ஃபேவரட் ஃபார் குவைட் சம் டைம். இது காலியாக போகுது அண்ட் ஐ டெஃபினெட்லி ரீபர்ச்சேஸ் திஸ். ஸோ இதை எடுத்துக்கிட்டேன். இதை எடுத்து என்னுடைய ஸ்கின்ல நான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். நாட் கோயிங் டு லை, எனக்கு வந்துட்டு என்னுடைய மேக்கப்பில் வந்து லைட்டாக கொஞ்சம் நர்வஸாக இருந்தது. அன்னைக்கு பர்டிகுலராக கிடையாது. பிகாஸ் நான் என்ன பண்ணேன்னா, அதுக்கு மொதல் நாள் வந்து நலுங்கு வச்சாங்க. ஸோ அப்போது வந்து ஐ தாட் ஓகே திஸ் வில் பி லைக் அ ட்ரையல் மேக்கப் நம்மளுடைய மேக்கப்புக்கு, லைக் வெட்டிங் மேக்கப்புக்கு அப்படின்ட்டு ஐ டிட் மை என்டையர் மேக்கப் அந்த நலுங்குக்கு. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்றதுனால அதில் வந்து கொஞ்சம் லைக் ஒரு ஐடியா வந்துருச்சு அப்படின்றதுனால என் வெட்டிங் அன்னைக்கு நான் வந்து அந்தளவுக்கு அப்படியே நர்வஸாக இல்லை என்னுடைய மேக்கப்பில். பட் வெட்டிங் மேக்கப் நான் தான் பண்ணுறேன் அப்படின்னும்போது லைக் என்ன பேஸ் யூஸ் பண்ணுறது, வெயில் டைமில் வேறு பண்ணுறோமே, ஸ்வெட் ஆகாமல் இருக்கணுமே, சஃபகேட் பண்ணாமல் இருக்கணுமே, ஸ்கின்னை ஓகேவாக இருக்கணுமே. நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸ் போடுங்க, இஃப் யூ ஸ்வெட் உங்கள் மேக்கப் வில் பிரேக். ஆல்சோ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த செட்டிங் ஸ்ப்ரேஸில் வந்து நிறைய எக்ஸ்பிரிமெண்டேஷன் வேலை செய்வேன். ஸோ அப்படி பண்ணுறது வந்து ஏதாவது எனக்கு என்னுடைய பேஸை வந்து சொதப்பி விட்டுருமோ அப்படின்ட்டு. ஏன்னா எப்போ என்னுடைய பேஸ் பிரேக் ஆகுது அப்படின்னாலும் நான் என்னுடைய செட்டிங் ஸ்ப்ரே ஏதோ எக்கு தப்பாக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது வந்துட்டு ஒரு மெயினான ஒரு ரீசனாக இருக்கும். அந்த வேலையை நான் பண்ணால் மட்டும்தான் என்னுடைய பேஸ் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு எது ட்ரை ஆகும் இல்லை பிரேக் ஆகும். ஸோ நான் பாட்டுன்னு ஆர்வ கலரில் என்னுடைய செட்டிங் ஸ்ப்ரே வேலையை வந்து ஏதாவது எக்கு தப்பாக பண்ணிட போகிறேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் மைண்டில் வச்சுட்டு மொதல் நாள் வந்துட்டு ஐ டிட் அ ட்ரையல் மேக்கப் அண்ட் அதே தான் வந்து ஒரு 95% ஐ யூஸ்ட் ஆன் த பிக் டே. வேறு ஆக்சுவலாக மறந்து போச்சு. ஏன்னா நான் என்ன பண்ணேன்னா, பேஸ் ப்ராடக்ட்டுக்கு 2 கன்சீலர் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பவுடர்ஸ்க்கும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தேன். லிப்ஸ்டிக்கு அகைன் ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தேன். பட் ஐ ட்ரை மை பெஸ்ட். நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்றது உங்களுக்கு அழகாக இங்கே காமிக்கிறதுக்கு. அண்ட் அகைன் ஜஸ்ட்டு செல்ஃப் ப்ரைஸ்க்காக கிடையாது, சர்ப்ரைசிங்லி என்னுடைய மேக்கப் இட் ஸ்டேட் புட் த்ரூ அவுட் த டே அண்ட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஸ்வெட் ஆனேன் பட் ஸ்டில் இட் ஒர்க்ட் அவுட். இட் லுக் கார்ஜியஸ் ஆன் பிக்சர்ஸ். தட்ஸ் ஆல் ஐ நீட். எனக்கு என்னுடைய பிக்சர்ஸில் வந்து அழகாக இருந்துட்டு ஐ எம் மோர் தென் ஹாப்பி. அண்ட் நேர்லேயும் வந்துட்டு இட் ஆக்சுவலாக லுக்ட் குட். நான் வந்து என்னுடைய வெட்டிங் முடித்ததுக்கப்புறம் என்னுடைய பேஸ் பார்த்தம்போது வாவ் நாட் பேட் அப்படின்ட்டு இருந்தது. ஏன்னா ஏசியில் இருக்க போகிறது கிடையாது. ஐ சும்மாவே ஸ்வெட் அ லாட். கொஞ்சம் டென்ஷன்லாம் ஆனால் கண்டிப்பாக இன்னும் ஸ்வெட் ஆகிடும். சாரீலாம் வர போட்டிருப்பேன். சாரீ இஸ் நாட் அட் ஆல் மை கம்ஃபர்ட் அவுட்ஃபிட். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருந்ததா. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே சரி பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி தான். ஃபஸ்ட்டு கன்சீலர் வந்து பாண்ட் திஸ் வே, அதோட செஸ்னட். ஐ லவ் த ஃபார்முலேஷன், ஐ லவ் த ஷேட் ஆஃப் திஸ் ஒன். இது வந்துட்டு மேக்கப் ரெவல்யூஷனுடைய C13.2. ஐ டோன்ட் திங்க் இப்போ இது அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டு நான் பார்த்தேன். லாஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸாக வந்து காணோம் இந்த கன்சீலரை. இது மறுபடியும் கிடச்சிதுன்னா டெஃபினட்டாக நான் வாங்கி வச்சுப்பேன். நீங்களும் வாங்கி வச்சுக்கோங்க. ஆஃப் த பெஸ்ட் கன்சீலர்ஸ். ஸோ இதை வந்து பிளெண்ட் பண்ணிடுவோம். டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச். இந்த கன்சீலர் வந்துட்டு ஆக்சுவலாக அந்த Too Facedோட கன்சீலர் வந்து ஐ லவ் திஸ் ஆன் மீ. ஃபோட்டோகிராஃப் சூப்பராக இருக்கும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும்.
நான் வந்துட்டு க்ரைலனோட கன்சீலர் யூஸ் பண்ணலாமா இல்லை இது யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு கொஞ்சம் ஆசிலேஷன்லேயே இருந்தது. பட் டுவர்ட்ஸ் த எண்ட் ஓகே திஸ் இஸ் இட் ஃபார் மீ. இது போட்ட போதெல்லாம் என் பேஸ் எனக்கே வந்து பிடிச்சிருக்கு. ஸோ லெட் மீ கோ வித் திஸ். அண்ட் ஆல்சோ எல்லாமே வந்துட்டு இந்த லிக்விட்/க்ரீம் ஃபார்முலேஷனில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸே வந்து போய்க்கலாம் அப்படின்ட்டு ஐ டிசைடட். அண்ட் ஐ ஆல்சோ டிசைடட் டு கோ வித் அ ஃபுல் கவரேஜ் மேக்கப் லுக். ஓகே, இன்றைக்கும் வந்து இந்த வீடியோக்காக நான் இந்த வேலையை செய்கிறேன். என்னென்னா I went ahead and used my foundation and concealer on my neck. Yeah, I never do that. எனக்கு வந்து இந்த ஏரியாஸ் நான் இங்கே கன்சீல் பிளேஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த ஏரியாஸில் தான் அந்த டிஸ்கலரேஷன் இருக்கும். இந்த இடத்துல தான் எனக்கு வந்து அந்த ஸ்கின் பெண்டும் நடக்கும். ஸோ என்ன ஆகுனா கொஞ்ச நேரம் கழிச்சு ஐ ஃபீல் லைக் நாங்கள் வந்து ப்ராடக்ட் ஒரு மாதிரி செட்டில் ஆகுற மாதிரி, ஆர் ஸ்வெட் ஆச்சுன்னா ட்ரெஸ்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற பிரச்சனை, இது வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃப்ஸில் வந்து அது ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஐ டிசைடட் டு புட் ப்ராடக்ட் ஆன் மை நெக். நான் கிளைண்ட்ஸுக்கெலாம் போடும்போது போட்டுருவேன். எனக்கு என் நெக்கில் எனக்கு கம்ஃபியாக இருக்காது. இட்ஸ் ஆல் அபவுட் கம்ஃபர்ட்டில். நமக்கு தெரியும்ல நமக்கு என்ன வந்து பிடிக்குது பிடிக்கல அப்படின்ட்டு. ஐ டோன்ட் ஈவன் மைண்ட் லைக் கழுத்து கலரும் மொம் கலரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. பட் அகேன் எனக்கு வந்து என்னுடைய ஃபோட்டோகிராஃப்ஸில் அது வந்து ரொம்ப ஆப்வியஸாக தெரியக்கூடாது அப்படின்றது தான் வந்து ஒரு மெயின் கன்சர்ன் ஆகுது. ஸோ கன்சீலர் இந்த மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஐ திங்க் நான் கொஞ்சோண்டு ஆரஞ்சு கூட மிக்ஸ் பண்ணேன் அப்படின்ட்டு, ஐம் நாட் ஷுர். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு வந்துட்டு ஐ டோல்ட் யூ நான் வந்து லாக்மேயோட ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. பட் லாஸ்ட் மினிட்ல ஐ டோன்ட் நோ ஏதோ ஒரு ஷார்ட்ஸோ ஏதோ பார்த்தேன், வெட்டிங் டேக்கு வந்துட்டு த பெஸ்ட் ஃபவுண்டேஷன் வந்துட்டு எஸ்டே லாடரோட டபுள் வேர் ஃபவுண்டேஷன் அப்படின்ட்டு. I never use this on my clients. I use only in the MACோட ஃபவுண்டேஷன். பட் MACோட ஃபவுண்டேஷன் எனக்கு அவ்வளோ பர்சனல் ஃபேவரட் கிடையாது. ஐ தாட் ஓகே லெட் மீ கிவ் திஸ் அ ட்ரை. எனக்கு வந்து இது போடும்போது ஐ கைண்ட் ஆஃப் ஃபர்காட் எப்படி எனக்கு அது வந்து பெர்ஃபார்ம் பண்ணிச்சு வெட்டிங்க்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த போதெல்லாம் அப்படின்ட்டு. ஐ ஹேட் தி ஷேட் நிறைய எடுத்துட்டேன் சின்னமன். ஓகே, ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே இது வந்து அதான் நான் சொன்னல அந்த ட்ரையல் மேக்கப் டைம், அதை நம்ம ட்ரை பண்ணுவோம், நமக்கு செட் ஆச்சுன்னா இதே நம்ம வந்து வெட்டிங்க்கு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் யூ நோ வாட், ஆக்சுவலாக தட் வாஸ் த பெஸ்ட் டிசிஷன் எவர். லாக்மே போட்டிருந்தாலும் நான் வரி பண்ணியிருந்திருக்க மாட்டேன். பட் அந்த வேர் வந்து அவ்வளோ நேரம் இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். நான் அதே மாதிரி ஃபவுண்டேஷன் பேஸுமே வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபுல் கிளாம் பேஸ் வந்து ஒரு அவுட்டோர் ஈவெண்ட்டுக்கு வந்து போடுறேன் அந்த வெட்டிங் டைமில். ஸோ அதனால் ஐ வாஸ் லைக் சரி ஓகே நல்லா லாங் வேர் கொடுக்குற மாதிரியான ஃபவுண்டேஷனே நம்ம வந்து போடலாம் அப்படின்ட்டு இது நான் போட்டேன். த திங் இஸ் திஸ் இஸ் வெரி லைட் ஆன் த ஸ்கின். அண்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு இது உட்காரும். ஐ நியூ இட். அண்ட் ஐ டோன்ட் நோ நான் வந்து ஏன் அந்த டிசிஷன் எடுத்தேன் லாஸ்ட் மினிட்ல அப்படின்ட்டு. அது மட்டும் சொதப்பி இருந்ததுன்னா செம்ம ஃபன்னாக இருந்திருக்கும். பட் கெஸ் வாட், சொதப்பல. ஸோ ஐ வாஸ் லைக் ஸோ சூப்பர் ஹாப்பி. ஸோ இப்போ போடும்போது மேபி உங்களுக்கு ஷேட் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் என்னுடைய முகத்திலே. பட் give it some time, will be bronzing and all. அதனால ஏன் என்ன இது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். I'm actually kind of excited for today's tutorial. ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் திஸ் லைக் ரிமைண்டிங் மீ அந்த என்ன மாதிரியான இதெல்லாம் நான் வந்து கோ த்ரூ பண்ணேன் காலைல கிளம்பும்போது. ஐ ஹேட் அ கட் ஆன் மை ஃபிங்கர். அதை நான் 1000 வாட்டி சொல்லிட்டேன் இந்த கல்யாண வீடியோஸ்லாம் பேசும்போதே. யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா கல்யாணம் அன்னைக்கு காலையில் ஒரு குட்டி வெட்டு ஒன்று போட்டேன். குட்டி வெட்டு இல்லை, அது டீப் வெட்டு, குட்டியாக பார்க்க இருந்தாலும். பட் யா இட் வாஸ் லைக் அ ஆஃப் சிச்சுவேஷன் காலைல கிளம்பும்போது. ஸோ கன்சீலருக்கு வந்துட்டு இந்த ஹைலைட்டிங் கன்சீலருக்கு லாரியலோட இன்ஃபால்பிள் கன்சீலர் எனக்கு கண்டிப்பாக தெரியும் இதுதான் போட போகிறோம் அப்படின்ட்டு. நான் என்ன பண்ணேன்னா இந்த பாண்ட் திஸ் வே கன்சீலரை கொஞ்சமாக ஜஸ்ட் இந்த அண்டர் ஏரியாவில் போட்டு அதுக்கப்புறமா இந்த லைட்டர் ஷேட் கன்சீலரை வந்து போட்டு இப்படி கையால் ஃபஸ்ட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஐ ஆல்சோ மேட் ஷுர் என்னுடைய இந்த ஸ்மைல் லைன்ஸில் வந்து ப்ராடக்ட் நிறைய போகாத மாதிரி. பிகாஸ் நோ மேட்டர் வாட் அந்த லைன்ஸில் வந்து ப்ராடக்ட் செட்டில் ஆகும். அண்ட் எனக்கு வயசாகுது. நான் எப்பயுமே இந்த லைட் பேஸஸாக போட்டு பழகி இந்த மாதிரி ஒரு ஹை கவரேஜ் பேஸ் போட்டோன்னே தான் தெரிஞ்சது என்னுடைய அண்டர் ஐஸில் எப்படி வந்து க்ரீசிங் சிச்சுவேஷன் இப்போல்லாம் வந்து நடக்குது அப்படின்றது. எனக்கு வந்து ஆஹா வயசாகுது மோனா அப்படின்ட்டு இருந்தது. பட் யா இட் இஸ் வாட் இட் இஸ். ஐ ஆம் 29 years old. யாரோ எங்கேயோ கொஸ்டின் கூட கேட்டிருந்தாங்க. ஐ ஆம் 29 years old. 96 born. அப்போ 29 30 28 நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி அண்டர் ஐ சிச்சுவேஷன்.
எனக்கு என்னுடைய அண்டர் ஐஸ் வந்து ஒரு 2 ஷேட்ஸ் லைட்டராக வச்சுக்கிறது பிடிக்கும். இட் வில் செட்டில் டவுன். ஓகே, பவுடருக்கு இதான் கே பியூட்டியோட லூஸ் பவுடர். நான் வந்து பவுடர் கூட வேறு ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். இந்த லாரா மர்சியர் அதெல்லாம் வாங்கலாமான்ட்டு. பட் வேணாம் எதுக்கு அப்படின்ட்டு இதே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் யூஸ் பண்ண ஷேட் லாட்டே. இது வந்து ஒரு நல்ல லைட்டரான ஷேட் தான். ஸோ ஃபஸ்ட்டு பவுடர் வச்சு பேக் பண்ணிக்கிட்டேன். நல்லா என்னுடைய ஃபேஸை வந்துட்டு செட் பண்ணிக்கிட்டேன், முக்கியமாக இந்த கன்சீல் பண்ண ஏரியாஸ். ஓகே, எனக்கு வந்து அந்த மேட் பேஸ் தான் வந்து எனக்கு பிடிக்கும், என்னுடைய ஃபேவரட். ஸோ ஐ செட் மை ஃபேஸ் வித் திஸ் பவுடர் நல்லா. And again, you have to trust the process. அண்ட் இப்போல்லாம் தான் வந்து எனக்கு ரொம்ப டெம்ட் ஆச்சு, நம்ம பேசாமல் செட்டிங் ஸ்ப்ரே வச்சு அடிக்கலாமா அப்படின்ட்டு. ஐ திங்க் ஐ வெண்ட் அஹெட் வித் அ செட்டிங் ஸ்ப்ரே. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது எனக்கு செட்டிங் ஸ்ப்ரே கிடையாது, அது வந்து ஒரு ஃபிக்ஸிங் மிஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ரஃபான ஒரு லேயர் ஆஃப் பவுடரிங் வந்து பண்ணிக்கிட்டேன். திஸ் மைட் லுக் கேக்கி, பட் இட் இஸ் டெஃபினெட்லி நாட் ஃபீலிங் கேக்கி அண்ட் இட்ஸ் டெஃபினெட்லி நாட் கேக்கி. எவ்வளோ ப்ராடக்ட், என்ன ப்ராடக்ட் அண்ட் எப்படி பிளெண்ட் பண்ணுறீங்கன்றது வந்து மேட்டர்ஸ் அ லாட். ஸோ அடுத்து வந்து ஐப்ரோஸ்க்கு வந்து நான் எதுவும் தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஐப்ரோ பொமாட்ஸ் யூஸ் பண்ணல. இன்ஸ்டெட் ஐ யூஸ்ட் அ ஜெல் ஐலைனர். என்ன பண்ணேன்னா பிளாக் தான், எனக்கு வந்து என்னோடய ஐப்ரோஸ் பிளாக்ல ஃபில் பண்ணுறது தான் பிடிக்கும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு ஜெல் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு இந்த மேலால் இருக்க பவுடர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு லாரியலோட ஜெல் ஐலைனர் இதில் ப்ராடக்ட் கொஞ்சமாக எடுத்துகிட்டு, இந்த முடி எனக்கு டார்க்காக இருக்குல்ல, அங்கே மட்டும் உள்ளே நான் ப்ராடக்டை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் தி இன்டென்சிட்டி ஃபார் அ லாங் டைம். இப்போ என்கிட்ட பொமாடு இருந்ததுனால நான் இதே தான் பண்ணியிருப்பேன். அண்ட் டெஃபினட்டாக நான் வந்துட்டு ப்ரௌன் போயிருக்க மாட்டேன், டார்க் ப்ரௌன். ஐ டோன்ட் லைக் த லுக் ஆஃப் டார்க் ப்ரௌன் ஆன் மீ. எனக்கு என் முடிங்கெல்லாம் பிளாக்காக தான் தெரியுது. ஸோ லெட் மீ கீப் இட் பிளாக்கா அப்படின்றது தான் என்னுடைய பிளான். And I like to fill in my eyebrows this way. இப்போ கூட நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இல்லை, கொஞ்சம் பேர் இருக்காங்க, they don't like my eyebrows or the way I fill it. But this is what I am liking at the moment. இந்த மேக்கப் அண்ட் இந்த சாய்ஸஸ் ஐ மேக்கில் வந்து என்னென்னா, இப்போ ஒரு ஃபேஸ் ஆஃப் மை லைஃப்பில் ஐ லவ்ட் பிங்க் லிப்டின்ஸ். ஓகேவா, பட் இப்போ பிங்க் லிப்டின்ஸ் போட சொன்னீங்கன்னா போகவே மாட்டேன் பக்கத்தில். ஐ ஆம் இந்த ஃபேஸ் அந்த ப்ரௌன்ஸ் நல்லா ரெட் இந்த ஃபேஸில் இருக்கேன். ஆனால் தேர் ஆர் லைக் லுக்ஸ் ஆஃப் மீ அந்த பிங்க் லிப்டின்ஸ் போட்டதில் செம காமெடியாக இருப்பேன். ஓகேவா, எனக்கே இப்போ அப்படி இருக்கும். நானே எனக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிறது ஒன்று என்னென்னா, அந்த ஃபேஸில் யூ என்ஜாய்ட் வேரிங் திஸ் லிப்டின்ட். ஸோ அதுக்காக ரெக்ரெட் பண்ணாத, ஐயையே ஏன்டா அதை போட்டோம் அப்படின்ட்டு ரெக்ரெட் பண்ணாத. யூ என்ஜாய் தட் ப்ராசஸ். ஸோ லெட் இட் பி. அதே தான் இப்பயும் எனக்கு. இப்போ இஃப் ஐ ஃபீல் லைக் என்னோடய ஐப்ரோஸ் வந்து எனக்கு இப்போ பிடிச்சிருக்கா, ஓகே ஃபைன். இன்னும் ஃபியூ இயர்ஸ் கழிச்சு ஏன் இவ்வளோ டார்க்காகவே இவ்வளோ திக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு நான் யோசிச்சு என்னுடைய ஸ்டைல் வேணால் நான் மேபி மாற்றுவேன். பிகாஸ் நம்ம மனசு மூலலாம் வந்து எப்போ எப்படி மாறுன்றதுக்கெல்லாம் நம்ம கண்ட்ரோல் கிடையாது. ஓரளவுக்கு இருக்குது, பட் இந்த மாதிரியான ஸ்டைலிங் விஷயங்களில் எனக்கு வந்து அப்பப்போ வந்துட்டு மாறிட்டே இருக்கும். ஸோ இன்னும் ஃபியூ இயர்ஸ் கழிச்சு மேபி எனக்கு வந்துட்டு இல்லை இது மாதிரி நான் பண்ணியிருந்திருக்க வேணாம் அப்படின்னு அப்போ நினச்சாலும் அதுக்காக ரெக்ரெட் மட்டும் நான் பண்ண மாட்டேன். அதில் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கேன். அப்புறம் ஸ்விஸ் பியூட்டியோட இந்த பவுடர் ப்ராடக்ட் வச்சு அந்த ஜெல் ப்ராடக்டை வந்துட்டு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஐ எம் சாரி, நான் கொஞ்சம் சிச்சாட்டி மூடில் இருக்கேன். ஸோ திஸ் இஸ் டர்னிங் இன்டு அ சிச்சாட்டி டுட்டோரியல், பட் ஐ ஹோப் யூ டோன்ட் மைண்ட். அதே மாதிரி ஐ ஆல்சோ மேட் ஷுர் நான் இந்த ஏரியாவுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போகாமல் வச்சுருக்க மாதிரி, பட் லைட்டாக ஜஸ்ட் அந்த டெஃபினிஷனுக்கு மட்டும். ஸோ யா, திஸ் இஸ் ஹவ் ஐ லைக் டு ஃபில் இன் மை ஐப்ரோஸ். ஸோ டேரெக்டாக நான் வந்துட்டு ஐஷேடோ போய்க்கிறேன். ஐஷேடோ ப்ரைமர்லாம் போட்டுருந்துருக்கலாம், பட் நான் போடலை. ஐஷேடோக்கு வந்துட்டு இந்த அனஸ்தாசியா பெவர்லி ஹில்ஸோட ஒரு ஐஷேடோ பேலட். இது வந்து ஜாக்கி ஐனாவோட கொலாபில் இருக்கக்கூடிய ஒரு பேலட். லைட்டாக இந்த கிரெடிட் அப்படின்ற டார்க் ப்ரௌன் எடுத்துக்கிறேன். என்னுடைய சாரீ கலர் வந்துட்டு இந்த கோல்டு, லைக் லிட்ரலாக இந்த ஒரு க்ரீன் கோல்டு கலர். ஸோ அதை பார்த்ததுமே எனக்கு வந்துட்டு ஓகே, ஐம் யூஸிங் திஸ் கலர். அண்ட் என்னுடைய செகண்ட் சாரீக்கு வந்து நான் வேணால் லைட்டாக வேறு ஏதாவது ஒரு சில்வர் கலர் வந்துட்டு மேலே ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் செகண்ட் சாரியில் வந்துட்டு எனக்கு அந்த ஜுவல்லரிலாம் சில்வர் டோன்ஸ் இருந்தது. ஸோ தட் வாஸ் த பிளான். ரொம்ப ட்ராஸ்டிக்கான சேஞ்சஸ்லாம் வந்துட்டு என்னுடைய மேக்கப் அண்ட் ஹேர்டூல்லாம் வந்து நான் வந்து செகண்ட் சாரீ சேஞ்ச் ஓவரில் வந்து வச்சுக்கூடாதுன்றதுல கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்தேன். ஸோ கொஞ்சோண்டு இந்த ட்ரான்சிஷன் ஏரியா லைட்டாக இந்த இன்னர் பார்ட்லேயும், அண்ட் தென் என்னுடைய ஃபிங்கர்ஸ் வச்சு இந்த
துவாலாஸ் அப்படின்ற இந்த ஒரு க்ரீன் கோல்ட் ஷேட். ரொம்ப க்ரீனாலாம் இருக்காது, பட் திஸ் இஸ் லைக் அன் எக்ஸாக்ட் மேட்ச் ஃபார் மை saree. ஸோ இதை எடுத்து ஃபஸ்ட்டு கையில் நான் வந்து பேக் பண்ணிக்கிறேன். கை வில் bring out தி ஆக்சுவல் பிக்மெண்ட் ஆஃப் த கலர். ஓகே, இன்டென்சிட்டி செமையாக இருக்கும். ஸோ யூஸ் யோர் ஃபிங்கர்ஸ் ஃபஸ்ட்டு டு பேக் இந்த மாதிரி ஷிம்மர் கலர்ஸ் எஸ்பெஷலி. ஓகேவா? அதுக்கப்புறம் யூ கேன் யூஸ் அ ப்ரஷ் டு ஃபைன் டியூன் தி எட்ஜஸ் அண்ட் ஆல். அதுதான் நானும் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு பேக்கிங் ப்ரஷ் எடுத்து ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் லைக் சாஃப்டன் தி எட்ஜஸ், கிறிஸ்பாக ஒரே ஷேப்பாக வந்து எடுத்துகிட்டு வந்துக்கிட்டேன். ஆல்சோ அகெயின் நான் ரொம்ப அப்படியே ஏதாவது டிஃபைன்டான ஐ லுக் வேணும், அது வேணும், இது வேணும்லாம் இல்லை. ஐ எம் லைக் at this point like so used to like all those eyeshadow styles and all. அதனால நான் வந்து ஓகே let me keep it like very simple and கலர் மட்டும் பாப் ஆகுற மாதிரி. ஸோ ஜஸ்ட் ஒரு கலர். அதுக்கப்புறம் காஜல் ஐலைனர் அண்ட் மஸ்காரா சுச்சுவேஷன். ஐலைனருக்கு ஐ யூஸ்ட் இந்த ஐலைனர், இது டாட்டூ ஐலைனர் பை மேபிளின். எனி லிக்விட் ஐலைனர் நான் வந்து லாஸ்ட் மினிட்ல தான் வந்துட்டு இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஓகே ஐ ஹேவ் திஸ், நான் இதே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு பண்ணேன். இட்ஸ் குட். எனக்கு தேவை அது இன்டென்ஸாக இருக்கணும், லாங் லாஸ்டிங்காக இருக்கணும், வாட்டர் ப்ரூஃபாக இருக்கணும். அது எல்லாமே எனக்கு இது வந்து கொடுத்துச்சு. ஸோ இதை வந்து தின்னான ஒரு லைன் போட்டுக்கிறேன். பவர் கட், பவர் கட், பவர் கட். we are back on. இந்த ஐலைனர் வைக்கும் போது மட்டும்தான் வாய் கொஞ்சம் மூடும். பட் ஸ்டில் ஐ வுட் லைக் டு கிவ் யூ சம் வாய்ஸ் ஓவர். என்னென்னா பேசிக்கலாக இந்த மேக்கப் ரெடி பண்ணும்போது லைக் கெட் ரெடி வித் மீன் தனியாக ஒரு நாள் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் என்னுடைய என்கேஜ்மெண்ட்டுக்கு இந்த வேலையை தான் பண்ணேன். நான் கல்யாணத்துக்கும் நினச்சேன், என்கேஜ்மெண்ட்லேயுமே நினச்சேன் லைக் நம்ம அன்னைக்கு கிளம்பும் போதே வந்து லைவாக ஷூட் பண்ணலாமே அப்படின்ட்டு. பட் நோ, இட்ஸ் செம்ம எக்ஸ்ட்ராவான ஒரு வேலை எனக்கு. ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் வந்து கொடுத்துரும் அப்படின்றதுனால நான் வந்து அந்த வேலையை பண்ணலை. ஆனால் பண்ணணும்னு ஒரு வாட்டியும் நான் வந்து ஆசைப்படுவேன். அடுத்து ரெனையோட காஜல். இது வந்து என்னுடைய ஃபேவரட்டாக இருந்தது. லைக் லாங் லாஸ்டிங் பிச் பிளாக். ஸோ திஸ் மேட் இன் டு மை பிரைடல் மேக்கப் கிட், வெட்டிங் மேக்கப் கிட் ஆக்சுவலாக. யூ ஜஸ்ட் டோன்ட் நீட் லைக் எக்ஸ்பென்சிவ் high-end ப்ராடக்ட்ஸ் நல்ல குவாலிட்டியில் பெர்ஃபார்ம் பண்ண. there are gems இந்த மாதிரி that actually perform good, that's under budget. ஸோ இதை நான் வந்து கொஞ்சம் யூஸ்வலாக வைக்கிறத விட நல்லா ஒரு 2-3 லேயராக திக்காக வந்து வச்சுக்கிறேன். வாட்டர் லைனில் மட்டும் வைக்காமல் ஐம் ஆல்சோ ஒர்க்கிங் திஸ் ஆன் தி முடி மேலேயும். ஸோ தட் எனக்கு அந்த எஃபெக்ட் கொஞ்சம் கண் ஓப்பனில் இருக்கும்போதும் தெரியும் அப்படின்றது. அண்ட் அது லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். ஆல்சோ ஜஸ்ட் மேக் ஷுர் அப்போ வாட்டர் லைன்லேயும் ஒரு 2-3 லேயர் நல்லா இருக்கா அப்படின்றது. அடுத்து ஐ வாண்ட் டு செட் திஸ் வித் சம் காஜல். அஃப்கோர்ஸ் இதில் வந்துட்டு ஐ ஹேட் ஒரு பிளாக் காஜல். நான் வந்து இந்த நைக்காவோட ஐ ஷேடோ பேலட் வச்சுருந்தேன். அதில் ஒரு பிளாக் இருக்குது. ஐ லவ் திஸ் பேலட், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பேலட் அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே தான் இருக்குது. நான் நடுவில் ஸ்டாக் வந்தபோது ஐ காட் இன்னொரு பேன். முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு பேலட் வாங்கிக்கிட்டேன். பேன் இல்லை, சாரி. ஏன்னா நான் வந்து யோசிச்சுட்ருக்கேன் இந்த வேலையை நான் பண்ணேனா அப்படின்ட்டு. ஐ திங்க் நான் பண்ணேன்னு தான், பண்ணலன்னு தெரில. பட் எனிவேஸ் இட்ஸ் அ குட் ட்ரிக் டு கீப் யுவர் காஜல் லாங் லாஸ்டிங்காக. அடுத்து மஸ்காரா. எப்படியும் லேஷஸ் ஓட்டுற பிளானில் தான் இருந்தது. பட் ஸ்டில் இது வந்து ஒரு நல்ல பேஸ் மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் மேக். I knew this will be it for me என்னுடைய வெட்டிங் டேக்கு, பிகாஸ் ஐ லவ் திஸ் ஸோ மச். ஒரு லைக் மேக்கப் ப்ராடக்ட் ஸ்ப்ளர்ஜ் பண்ணணும் எனக்கு அப்படின்னா ஐ டெஃபினெட்லி புட் மை மனி ஆன் திஸ். திஸ் இஸ் அமேசிங். லைக் லிட்ரலாக நீங்கள் வந்து லேஷஸ் வைக்கணுன்ற தேவையே கிடையாது. இது என்னுடைய அப்பர் அண்ட் லோவர் லேஷஸில் கோட் பண்ணிக்கிறேன். ஓகே, மை பேஸ் இட்ஸ் ஆக்சுவலாக லுக்கிங் ஆல் குட். லைட்டாக அந்த ஷிம்மர் மட்டும் இருக்குது, அதை மட்டும் நான் டஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஐ ஷேடோவில் இருக்க ஷிம்மர். ஓகே, இப்போது ப்ரான்சருக்கு ஐ யூஸ்ட் 2 ப்ரான்சர்ஸ் ஆக்சுவலாக. ஒன்று வந்து ஹூடா பியூட்டியோட க்ளோஷ், இன்னொன்று வந்துட்டு கேரமல் ஃப்ரம் ஹூலா. ஸோ இது ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணேன். ஒன்று வந்து கூல், ஒன்று வந்து வார்ம். யூ கேன் see the difference actually. Let me show you. இது வந்து நல்ல ஒரு வார்ம் டோன் ப்ரான்சர், இது கூல் டோன் ப்ரான்சர். ஐ நீட் போத்.
ஆக்சுவலா இந்த ஹூடா பியூட்டி இதே வந்துட்டு பேலன்ஸ் ஆஃப் கூல் அண்ட் வார்ம்த்தா தான் இருக்கும். பட் ஐ வாண்டட் டு ஆட் போத். ஸோ இதை என்னுடைய ஃபேஸில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஹூலா கேரமல் பிரான்சர் வந்ததுமே வந்து லாஸ்ட் மினிட் தான். அந்த மொதல் நாள் மேக்கப் ட்ரையலில் தான் வந்துட்டு ஐ ட்ரைட் திஸ் அண்ட் ஐ லைக் ஹவு த பேஸ் லுக்ட் ஆன் ஃபோட்டோஸ். ஸோ லாஸ்ட் மினிட்ல தான் வந்து இதை நான் வந்து ஆட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி ஆசிலேஷன் ஏதாவது யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படி. அண்ட் தென் ஃபார் மை பேஸ், ஃபேஸ் பேஸ், கொஞ்சோண்டு இந்த ஃபிக்ஸ் மிஸ்ட் மட்டும் நான் அடிச்சிட்டேன் ஜஸ்ட் அந்த ஹைட்ரேஷனுக்காக. திஸ் இஸ் டு லாக் த ஃபர்ஸ்ட் லேயர் இன். ஓகே, இது கொஞ்சம் செட் ஆகட்டும். மீன் வைல் ஐ ஃபினிஷ் மை லிப்ஸ். ஓகே, லிப்ஸ்க்கு வந்து அவுட்லைனுக்கு சத்தியமாக எனக்கு ஞாபகம் இல்லை. இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணேன். ஐ திங்க் இதுதான். ஏன்னா நான் இது யூஸ் பண்ணணும்னு வச்சுருந்தேன், ஆனால் லாஸ்ட் மினிட்ல மாற்றினேன்னா என்னன்னு தெரியல. ஸோ ரெண்டுமே வந்து ஒரு நல்ல டார்க் மரூன் ஷேட். எனக்கு வேணால் இந்த லிப் ஸ்டெயின் என்ன பிடிக்கும்னா லாங் வேர் நல்லா கொடுக்கும். ஸோ எனக்கு ஞாபகம் இல்லை எது கொடுத்தேன்னு. யூனோ வாட், நான் ஒரு சைடு இது போடுறேன், இன்னொரு சைடு இந்த கலர் போடுறேன். ஓகே, போத் ஒர்க்ஸ். எது கிடைக்குதோ நீங்கள் வாங்கிக்கலாம் இஃப் யூ வாண்ட் டு ரீக்ரியேட் திஸ் லிப் லுக். ஓகே, இட்ஸ் வெரி சிமிலர். ஜஸ்ட் ஃபார்முலேஷனில் மட்டும்தான் வந்துட்டு இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இதை விட. பட் எனக்கு தெரியல நான் இது யூஸ் பண்ணேனா அப்படின்ட்டு. ஸோ ரெண்டுமே அதே மாதிரி லிப்ஸ்டிக் உள்ளே போடுறதுக்குமே வந்து ஐ ஹேட் 3 ஆப்ஷன்ஸ். ஃபைனல் மினிட் வரைக்கும் எனக்கு தெரியல எதை போடுறது அப்படின்ட்டு. ஒன்று வந்து பேட் மெக்ராத்தோட எல்சன் 4, இன்னொன்று வந்துட்டு மேப்ளினோட பயனீர், அண்ட் நார்ஸோட ஒரு ரெட் லிப்ஸ்டிக். இது வந்து அது ஸ்டார் உமன். ஆமாம், ஸ்டார் உமன். இது 3 இருந்தது. 3ஓட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும். அண்ட் ஐ நியூ நம்ம லிக்விட் லிப்ஸ்டிக் தான் வந்து போக போகிறோம் அப்படின்ட்டு. நோ டிண்ட், நத்திங், ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு லேயர் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ இதுக்குமா ஒரு பேட்டிலாக இருந்தது. பட் இதை நான் சூஸ் பண்ணேன். மெயின் ரீசன் என்னென்னா, இது வந்து தே சே தட் டெய்லர் ஸ்விஃப்ட் வந்து எராஸ்தூரில் இந்த லிப்ஸ்டிக் தான் வந்துட்டு யூஸ் பண்ணா அப்படின்ட்டு. அதுக்காக தான் இதை வாங்கினேன், எல்சன் 4 ஷேட் ஃப்ரம் பேட் மெக்ராத். ஸோ ஐ வாண்ட் திஸ் டு பி அ பார்ட் ஆஃப் மை அதுதான் அந்த ரீசன் தான். லாஸ்ட் மினிட்ல அந்த ஒரு விஷயத்துக்கு தான் நான் வந்து கன்வின்ஸ் ஆகி ஓகே ஃபைன் லெட் மீ டூ திஸ் அப்படின்ட்டு இதை எடுத்தேன். அப்புறம் ஐ ஆல்சோ கேவ் ஒன் குட்டி லேயர் ஆஃப் திஸ் பிகாஸ் ஐ லவ் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் இந்த மேபிலிருந்து. ஸோ ஐ நிஜமா திங்க் தட் இது கண்டிப்பாக ஒரு குட்டி லேயர் டாப்பில் போயிருக்கோம் அப்படின்னு. திஸ் ஃபீல்ஸ் அண்ட் லாக்ஸ் எவ்ரி திங் இன். ஸோ அதனால் இது. ஸோ this for the face. Okay, இப்போ வந்து காம்பேக்ட் செட்டிங் டைம். ஸோ காம்பேக்ட்டுக்கு வந்துட்டு I used NC45 and NC43.5 for my under eyes. A bit excessive எனக்கு தெரியும். I just have them with me, அதனால் I used. ஓகேவா, அப்படி இல்லைன்னா you can use only one shade. NC45 வந்து கொஞ்சம் ஜஸ்ட் என்னுடைய ஸ்கின் டோனுக்கு அப்படியே மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கும். NC43.5 ஒரு ஷேட் பிரைட்டராக இருக்கும். ஸோ நான் லாங் வேர் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக ஐ டாட் லிட்டில் பிட் ஆஃப் NC43.5 ஜஸ்ட் இங்கே மட்டும். ஸோ இந்த ஷார்லட் டில்பரியோட காம்பேக்ட் கூட வந்துட்டு நான் வச்சுருந்தேன், அது யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு. லாஸ்ட் மினிட்ல வந்து ஐ சோஸ் திஸ். ஐ புட் ஆல் மை ட்ரஸ்ட் ஆன் மை மேக் காம்பேக்ட். இட் ஃபோட்டோகிராஃப்ஸ் வெல். ஆக்சுவலாக நோ ரிக்ரெட்ஸ் அந்த பார்ட்டில். ஐ வாஸ் ஹாப்பி. ஸோ இந்த காம்பேக்டை இப்படி போட்டாச்சு. ஓகே, ஐ நீட் தட் மேட் பிரைட் அண்டர் ஐ ஏரியா. ஓகே, அப்புறம் ஐ ஆல்சோ டுக் NW45. ஐ நோ. ஓகே, NW45 எடுத்துட்டு ஐ யூஸ் திஸ் ஃபார் மை இந்த வாய் சுற்றி இருக்க ஏரியா. இது வந்து கொஞ்சம் ஆரஞ்ச் டோனில் இருக்கும். ஐ லைக் டு செட் மை ஃபேஸ் இந்த மாதிரி தான். அண்ட் இதே இந்த NW45 தான் வந்து ஐ யூஸ்ட் ஆன் மை நெக். ஏன்னா அந்த ஆரஞ்ச் டோன் இருக்குது, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. ஜஸ்ட் பிளெண்டிங் இந்த அண்டர் ஐ பிரைட் அண்ட் ஏரியாவை. திங்க் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இதுக்கு, இது செட்டில் ஆகிறதுக்கு. அதில் தான் வந்து ட்ரிக்கே இருக்குது. ஐ ஆல்சோ டிட் சம்திங் ஐ நெவர் தாட் நான் அதை பண்ணுவேன் அப்படின்ட்டு. ரேர் பியூட்டி க்ரீம் ப்ளஷ் எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு ரொம்ப லைட்டாக என்னுடைய ஸ்பஞ்சில் எடுத்து ஐ டிசைடட் டு புட் லிட்டில் ப்ளஷ். அது எப்படின்னா அது இருக்குது ஆனால் இல்லை, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதுவும் ஒரு லாஸ்ட் மினிட் இதுதான் ஐடியா ஆர் பிளான் ஸ்டெப்பு தான். இதுக்கு மேலே ஐ ஆல்சோ வெண்ட் ஹெட் வித் மை ரேர் பியூட்டி க்ரீம் ஹைலைட்டர் இன் ஷேட் ரிஃப்ளெக்ட்.
இது கொஞ்சமாக just on the high points and I blended it with my fingers. எனக்கு அந்த மேட் ஸ்கின் தான் பிடிக்கும். ஸோ I'm not very much into இந்த glass skin, glittery skin அந்த வைப். ஸோ ஜஸ்ட் கொஞ்சோண்டு. ஓகே, அதுக்கப்புறம் ஐ ஆல்சோ blotted my lips once. ஸோ இது வந்துட்டு அந்த எக்ஸஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். என்னுடைய லிப்ஸை நல்லா பர்ஃபெக்டாக மேட்டாக வந்து கொடுக்கும். வித் தட் த லுக் இஸ் டன். ஒன் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஆக்சுவலாக அந்த ப்ராடக்ட் இப்போ என்கிட்ட இல்லை, ஏன்னா நான் வெட்டிங்கில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் நான் வந்து அதை யூஸ் பண்ணி காலியே பண்ணிட்டேன். இட்ஸ் த Kryolan ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. அது வந்து த பெஸ்ட் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்லை. மறுபடியும் வாங்கலான் இருக்கேன். லெட்ஸ் சி. ஸோ அதை வந்துட்டு நான் என்னுடைய முகத்தில் போட்டு செட் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி நான் வந்துட்டு இந்த மேப்ளினோட செட்டிங் ஸ்ப்ரே இங்கே சும்மா உங்களுக்கு இருக்குன்றதுக்காக காமிக்கிறேன். பட் the one I used is this fixing spray, the best. You should have it. ஓகேவா? அல்ல, இது ஜஸ்ட் ஃபார் தி டியூட்டோரியல். இந்த செட்டிங் ஸ்ப்ரே நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது. இதுக்கப்புறம் நான் வந்து ஃபால்சீஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். I'll be back என்னுடைய ஃபுல் லுக் முடிச்சுட்டு. ஓகே, this is the final look. ஜுவல்லரி, ஐ லேஷஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஐ லேஷஸ் வந்துட்டு ஆக்சுவலாக இந்த லேஷஸ் நான் ஓட்டலை. கலாலிஸ்னு ஒரு பிராண்ட், கலாலிஸ் ஐ டோன்ட் நோ. நான் உங்களுக்கு வந்து அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது ஒரு 3 பீஸ் கிட் மாதிரி இருக்கும். அதில் நான் வந்து அந்த மிடில் ஒன் வந்து யூஸ் பண்ணாதான் என்னுடைய லேஷஸ். பட் இப்போ வந்துட்டு ஐ தாட் ஒரு கிளாம் லேஷஸே வந்துட்டு ஒட்டலாம் அப்படின்னு. ஆனால் அது ரொம்ப அல்ட்ரா கிளாமாக இருந்தது. இது வந்து க்ளோஸ் டு தட். ஆனால் இது கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும் சைட்ஸில் பார்க்கும்போதும். திஸ் ஒன் இஸ் ஃப்ரம் பேக். இது வந்து பேக் இல்லை, பிரான்சன் ப்ரொஃபஷ்னல். நான் எல்லாத்தோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். சாரீ வந்துட்டு நான் ஜஸ்ட் சிங்கிள் ஃபீட்டில் வந்து போட்டு வச்சுருக்கேன். இதுதான் என்னுடைய வெட்டிங் சாரீ. எனக்கு வந்துட்டு இந்த சாரீ மோஸ்ட் கம்ஃபர்டபுள் அவுட்ஃபிட் கிடையாது. அது நான் இப்போ தனியாக வேறு இருக்கேன். ஸோ ஹெல்ப்புக்கும் யாரும் இல்லையா. ஸோ அதனால நான் வந்துட்டு ப்ளவுஸ் போட்டுட்டு ஒன் ஃப்ளீட்டில் போட்டு இப்படி வச்சுருக்கேன். பட் ஐ have given you like so many pictures of how the saree look. அண்ட் தலையிலையும் வந்து ஒரு நெட் வெயில் போட்டிருந்தேன். இன்றைக்கி நான் போடல. ஆல்மோஸ்ட் என்னோடய ஹேர் ஸ்டைல் இப்படி தான். நான் ஜஸ்ட் ரீக்ரியேட் மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ ஜுவல்லரி இதெல்லாமே வந்துட்டு த சேம். அண்ட் இந்த ஜுவல்லரிலாம் வந்துட்டு நான் எங்கே வாங்கினேன், சாரீ எங்கே வாங்கினேன், எவ்வளோ, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தனியாக நான் ஒரு வீடியோவில் வந்துட்டு ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன். நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் யாராவது உங்களுடைய வெட்டிங் மேக்கப் பண்ண போகிறீங்க உங்களுக்கு நீங்களே அப்படின்னா ஆல் த வெரி பெஸ்ட். ஜாலியாக பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்கள். ரொம்ப பயமாக இருந்ததுன்னா மொதல் நாள் ட்ரையல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கோங்க என்ன மாதிரி. ஸோ இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். You set my world on fire. You're my heart's desire. I just want